லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லா டப்பையும் ரிமூவ் பண்ணியாச்சுன்னு. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த கப்பி எல்லாமே வந்து குட்டிலாம் போட்டிருக்கு. சிலது கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 ஃப்ரைஸாவது குட்டிங்க இருக்குது. இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷஸால் இந்த சம்மரை தாங்கவே முடியாது. நம்மக்கிட்ட இருந்ததில் ஒரு 4 or 5 வெரைட்டி கிட்ட கப்பி இருந்தது. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு வெரைட்டி கப்பி தான் இருக்குது. மிச்சதெல்லாம் சம்மரால் இறந்துருச்சு. அதனால தான் நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஃபார்மை வந்து அப்டேட் பண்ணியாச்சு. க்ரீன் மெஷ் அது வந்து கிட்டத்தட்ட 150 to 180 தான் வரும். அது ஒன்று வாங்கி நம்ம ஃபார்மில் ஒரு இடத்துல வந்து சுற்றி வந்து ஒரு டென்ட் மாரி வந்து கட்டியாச்சு. அதில் வந்து இப்போ நம்ம புது வெரைட்டி கப்பி அண்ட் மாலி வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டே எடுத்தது தான் நம்ம அதையும் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் புது வெரைட்டியும் நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தம்போயர் மாலி எல்லாருக்கும் பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். அது வந்து ஃபஸ்ட்டு செட்டப்பில் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு வெரைட்டி எடுத்திருக்கோம், ஃபுல் பிளாக்கு. யார்கிட்டனா கோபி அக்வேரியம்ன்றவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க பிளாட்டினம் கப்பி. எனக்கு பிடிச்சதுலே இந்த வெரைட்டி தான் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டப்பில் செட் பண்ணியிருக்கோம். வேறு என்ன வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ஃபார்மில் ஆட் பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.